ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நடிகர்கள் மம்முட்டி, பிருத்விராஜ் வீடுகளிலும் இடி ரெய்டு சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ் வணக்கம், முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஏற்கனவே பூட்டானில் இருந்து கார்கள் இந்தியாவிற்கு முறைகேடாக கடத்தப்பட்ட தொடர்பாக சுங்கத்துறையினர் கேரளாவில் உள்ள பல்வேறு பகுதிகளில் சோதனையிட்டார்கள். குறிப்பாக நடிகர் துல்கர் சல்மான், அதே போன்று அவரது தந்தையினுடைய வீடான மம்முட்டியினுடைய பனம்பிள்ளி நகரில் உள்ள வீடு, இன்னும் பல்வேறு பகுதிகளில் சோதனை நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக நடிகர் அமித் சக்காலக்கல், துல்கர் சல்மான் ஆகியோருடைய வீடுகளில் இருந்து கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து இது சம்பந்தமாக சுங்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்திருந்த நிலையில் இன்று திடீரென அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கேரளாவில் திருவனந்தபுரம், கோட்டயம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, எர்ணாகுளம் ஆகிய மாவட்டங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. துல்கர் சல்மான் தொடர்பாக 17 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. கொச்சி பகுதியில் உள்ள அவரது 3 வீடுகள், அதே போன்று கொச்சி பனம்பிள்ளி நகரில் அமைந்திருக்கின்ற மம்முட்டியின் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நடிகர் பிருத்விராஜ், அதே போன்று நடிகர் அமித் சக்காலக்கல் ஆகியோரின் வீடுகளிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் கேரளாவை சேர்ந்த, திருச்சூரை சேர்ந்த வெளிநாட்டு தொழிலதிபரான விஜேஷ் வர்கீஸ் என்பவரின் வீட்டிலும், அதே போன்று வெளிநாடுகளில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்கின்ற டீலர்களுடைய வீடுகளிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகின்றது. நேற்று கேரள உயர் நீதிமன்றத்தில் துல்கர் சல்மானின் மனு தொடர்பான விசாரணையின் போது நீதிமன்றம் சுங்கத்துறைக்கு கேள்வி எழுப்பியிருந்தது. ஏன், எதற்காக இந்த அவரிடமிருந்து வாகனத்தை பறிமுதல் செய்து வைத்திருக்கிறீர்கள், ஆவணங்களை சோதனையிடுவதற்காக ஏன் பறிமுதல் செய்து வைத்திருக்கின்றீர்கள் என கேள்வி எழுப்பிய இந்த சூழலில் தான் தற்போது அமலாக்கத்துறை இந்த சோதனையில் ஈடுபட்டிருப்பது கேரளாவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.